பாதபிரणाम பகவான். பகவான் உங்களுடைய டெய்லி டீச்சிங்கில் பகவான் சொல்லியிருக்கீங்க, past is flowing into the present and manifests itself as the future. உங்களது கடந்த காலமே நிகழ்காலத்தின் மூலமாக எதிர்காலத்தை உருவாக்குகிறது. இந்த கேள்வியை பகவான் டொரோண்டோலேருந்து ஸ்ரீகாந்தன்ஜி, கண்ணன்ஜி, ரமேஷ்ஜி அவங்க கேட்டிருக்காங்க. பகவான், இந்த மைண்ட் என்பது நம்மோட எப்பயோ இருக்குது. What is the mind? The mind is the flow of thought from the past through the present into the future. So, அங்கே ஓடுறதெல்லாம் பாஸ்ட்டு தான். பாஸ்ட்டை பற்றி நினச்சாலும் பாஸ்ட்டு தான், ப்ரெசண்ட்டை பற்றி நினச்சாலும் பாஸ்ட்டு தான், ஃப்யூச்சரை பற்றி நினச்சாலும் பாஸ்ட்டு தான். அந்த பாஸ்ட் தான் ப்ரொஜெக்ட் பண்ணுது ஃப்யூச்சரை கூட. ஸோ நாம் எப்பயும் வி ஆர் காட் அப் இன் த பாஸ்ட். அதனால் நமக்கு எந்த விதமான ஃப்ரீடமே இல்லை. இந்த அவேக்கன் ஆகும்போது மட்டும்தான் அந்த பாஸ்ட் கட் ஆகுது. அப்போ தான் வி கேன் சே வி ஹேவ் ரியல் ஃப்ரீடம். இல்லைன்னா தேர் இஸ் ஒன்லி த பாஸ்ட். நன்றி பகவான். பாதபிரणाम பகவான். பகவான், நாங்கள் இப்பொழுது விழிப்பு நிலை அடைந்து விட்டோம் பகவான். லெவல் 50 அடைவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பகவான்? இந்த கேள்வியை பகவான் டொரோண்டோலேருந்து தேவாஜி, கீதாஜி, ராஜேஜி, கோணேஸ்வரிஜி, கணேஷ்நாதன்ஜி, சிவகுருநாதன்ஜி இவங்க கேட்டிருக்காங்க பகவான் இந்த கேள்விகளை. பகவான், ஸோ ஃபஸ்ட்டு நாம் அவேக்கன் ஆகணும். இந்த அவேக்கனிங் என்பது சொந்த முயற்சியால் அடைய முடியாது, அது கிரேஸால் கிடைக்கணும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நாங்கள் கொடுத்துட்றோம் உங்களுக்கு. ஸோ முக்தி அடைஞ்சிடுறீங்க, அவேக்கன் ஆகிடுறீங்க. ஆனால் அதோட கதை முடிஞ்சிடல. அடுத்தபடியாக நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு போகணும், கம்ப்ளீட்டாக மாறணும். அதுக்கு இன்டென்ஸ் அவேர்னஸ் இருக்கணும். இந்த முக்தி அடைந்தவர்களால் இன்டென்ஸாக அவேராக இருக்க முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூ மஸ்ட் லிவ் த டீச்சிங்ஸ். எவ்வளோ டீச்சிங்ஸ் கொடுத்துருக்கோம், அவேக்கன் பீப்புளுக்குன்ற டீச்சிங்ஸு, அன்அவேக்கன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த அவேக்கன் ஆகிட்டப்புறம் அந்த டீச்சிங்ஸை யூ மஸ்ட் லிவ் தெம். வாழ்க்கையில் நடைமுறையில் அதை அப்ளை பண்ணி அதை வாழணும். அந்த மாதிரி செய்யும்போது ஒரு பெரும் மாற்றம் உருவாகும். அது டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தால் லெவல் 50 அடைஞ்சிடலாம், இல்லைன்னா அடைய முடியாது. ஸோ வந்த லெவல்லேருந்து லெவல் 50க்கு போகிறது உங்களுடைய பொறுப்பு. அங்கே எங்களுக்கு வேலை கிடையாது. அங்கே வேலைலாம் இந்த அவேக்கனிங் வரைக்கும் தான் எங்களுடைய ஒர்க்கு. அவேக்கன் பண்ணிட்டோம்னா அதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வளரணும். யூ மஸ்ட் மூவ் இன் டு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா அவேக்கன் ஆகிருப்பாங்க, ஆனால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்காது. ஏன்னா தே ஆர் நாட் அப்ளையிங் த டீச்சிங்ஸ். ஸோ டீச்சிங்ஸை அப்ளை பண்ணணும் லைஃப்பில். யூ மஸ்ட் லிவ் தி டீச்சிங்ஸ். அப்படி செய்தோம் என்றால் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துட்டால் இதுக்கு வேகமாக லெவல் 50, 60 பிடிச்சிடலாம். நன்றி பகவான். அடுத்த கேள்வி பகவான். பகவான், டார்க் ரூம் ப்ராசஸில் டிவைன் பீயிங்ஸ் மற்றும் சத்யலோக பகவான் எங்களுக்கு எவ்வாறு உதவி செய்கின்றார்கள் பகவான்? இந்த கேள்வியை பகவான் டொரோண்டோலேருந்து கேஜேஷ்ஜி, ஹேமாஜி இவங்க கேட்டிருக்காங்க பகவான். இந்த டார்க் ரூம் ப்ராசஸில் அம்மா பகவான், அதுக்கப்புறம் நிறைய லைட் பீயிங்ஸ் எல்லோரும் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். பேசிக்கலாக வி ஆர் டூயிங் அ சர்ஜரி ஆன் யுவர் பிரெயின். ஸோ நாங்கள் பண்ணுறது ஒரு டீம் ஒர்க் அது. ஸோ அந்த டார்க் ரூமில் எங்களுக்கு கன்வீனியன்ட்டு அந்த மாதிரி சர்ஜரி பண்ணுறது. டார்க் ரூமில் வேறு எந்த ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் குவைட்டாக இருந்தால், இப்போ ஹாஸ்பிட்டல் ரூமில் ஆப்ரேஷன் பண்ணணும்னா பெட்டில் படுத்துக்கணும் இல்லையா, அங்கே பெட்டில் குதிச்சுட்டே இருந்தால் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இந்த சீக்ரெட் ஸ்பேஸில் காமாக குவைட்டாக ரொம்ப கம்மியாக சாப்பிட்டுட்டு இருந்தால் எங்களால் அந்த சர்ஜரி பண்ண முடியும். நன்றி பகவான். பகவான், பகவான் இன்று மனிதன் சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கு காரணம் மனிதன் கடவுளிடமிருந்து விலகிவிட்டதால் தான் என்று கூறுகின்றார்கள் பகவான். இதை பற்றி விளக்கவும் பகவான். இந்த கேள்வியை ரூபிஜி, ஜெயந்திஜி, கிருபானந்தன்ஜி,
ஃப்ரம் மான்ட்ரியல்லேருந்து கனடாலேருந்து கேட்டிருக்காங்க பகவான். பேசிக்கலாக காட் ஷுட் நாட் பி அ மேட்டர் ஆஃப் பிலீஃப். ஒரு நம்பிக்கையின் பேரில் கடவுளை நம்ம அப்ரோச் பண்ணால் அது பாயிண்ட்லெஸ். அது காட் மஸ்ட் பி டிஸ்கவர்ட், காட் மஸ்ட் பி ரியல் டு யூ, மஸ்ட் பி அ லிவிங் எக்ஸ்பீரியன்ஸ். கடவுளை பார்க்கணும், கடவுளோட பேசணும், கடவுளோட நம்ம நடக்கலாம், இதெல்லாம் செய்ய முடியும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, நமக்கு இந்த ப்ராப்ளம்கிட்ட வந்தால் ஒரு சிம்பிள் ப்ரேயர், ஒரு சிம்பிள் ரிக்வெஸ்ட்டு பண்ணால் உடனே முடிஞ்சு போச்சு. ஒரு பவர்ஃபுல் ஃப்ரெண்டு இருந்தால் உங்களுக்கு லைஃப் எவ்வளோ ஈஸியாக உங்களால் வாழ முடியும் இல்லையா? அந்த மாதிரி ஆண்டவனுக்கு மிஞ்சின ஃப்ரெண்டு யார் இருக்க முடியும்? பட் அந்த ஆண்டவன் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டாக, நிஜமாக ஃப்ரெண்டாக இருக்கணும். யூ மஸ்ட் பி ஏபிள் டு கம்யூனிகேட் வித் ஹிம், டாக் வித் ஹிம், எல்லாம் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து நம்ம வி ஆர் கோயிங் டு கோ டு காட் ரியலைசேஷன். அப்படி போயிட்டால் நீங்களும் கடவுளும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பண பிரச்சனை இருந்தால் நீங்கள் கடவுளை கேட்டுப்பீங்க, இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு ஹெல்ப் வேணும், ஹெல்த் சரியில்லை, இது வேணும்ன்ட்டு பவர்ஃபுல்லாக கேட்க முடியும், பவர்ஃபுல்லாக ஆன்சரும் கிடைக்கும். அதுக்கு அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து அவேக்கனிங். அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அதை சாதிச்சு ஆச்சுப்போம். இப்போ நெக்ஸ்ட் வந்து வி ஆர் மூவிங் டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் காட் ரியலைசேஷன். நன்றி பகவான். பகவான், ஹோமத்தின் முக்கியத்துவம் என்ன பகவான்? இந்த கேள்வியை பகவான் செல்வன்ஜி, ரினட்ஜி, ராணிஜி, சுபத்ராஜி ஃப்ரம் மான்ட்ரியல்லேருந்து கேட்டிருக்காங்க பகவான். இப்போது ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து நம்முடைய அன்கான்ஷியஸ் மைண்டில் இருக்குது. ஸோ இந்த அன்கான்ஷியஸ் மைண்டை டீல் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் லாங்குவேஜ் இருக்குது. அந்த லாங்குவேஜ் தான் ஹோமாஸ். இந்த லாங்குவேஜ் ஆஃப் த ஹோமாஸ் வந்து தி அன்கான்ஷியஸ் அண்டர்ஸ்டாண்ட்ஸ். நம்மளுடைய நார்மல் லாங்குவேஜ் அதுக்கு புரியாது. ஸோ இந்த ரிச்சுவலிஸ்டிக் லாங்குவேஜ் அதுக்கு புரியும். அதனால தான் அந்த ஹோமாஸ் பண்ணுறோம். தட் இஸ் வை ஹோமாஸ் ஆர் ஸோ வெரி இஃபெக்டிவ். நன்றி பகவான். பகவான், the awakened one does not get hurt, therefore there is nothing to forgive. இது வந்து இன்னையோடைய வெப்காஸ்ட் டீச்சிங் பகவான். இதை பற்றி விளக்கவும் பகவான். இந்த வந்து லண்டன்லேருந்து பானுஜி, சூரிஜி, திலீபன்ஜி இவங்க கேட்டிருக்காங்க பகவான். பேசிக்கலாக அவேக்கன் ஆகிட்டா நான் என்ற நபர் அங்கே இல்லைங்க. அங்கே நான் என்ற நபர் அங்கே இல்லாத பொழுது அங்கே ஹர்ட் ஆகிறது யாருமே இல்லை. அது அவேக்கன்ட் பர்சனுடைய நிலைமை. அன்அவேக்கன்ட் பர்சன்னா நான்ன்ற ஒரு ஃபீலிங் இருக்குது, அது அப்பப்போ ஹர்ட் ஆகிட்டே இருக்கும், நம்ம மன்னிக்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். பட் அவேக்கன்ட் பர்சனுக்கு அங்கே யாருமே இல்லை ஹர்ட் ஆகிறதுக்கு. நாட் தட் சம்திங் ஸ்பெஷல் இஸ் ஹேப்பனிங், அங்கே ஆசாமே இல்லை அங்கே, அதனால ஹர்ட் ஆக முடியாது. நன்றி பகவான். அப்படி ஹர்ட் ஆகினா, அவேக்கன்ட் பர்சன் ஹர்ட் ஆகினா இன்னும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபுல்லாக முடியலன்ற அர்த்தம். ஸோ யூ மஸ்ட் ஒர்க் ஆன் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அதுக்கு யூ மஸ்ட், நம்ம முன்னாடி சொன்னால் அப்படி, யூ மஸ்ட் லிவ் த டீச்சிங்ஸ். அது அங்கே வந்து உங்கள் எஃபர்ட்டை, அவேக்கனிங் உங்கள் எஃபர்ட் இஸ் நாட் ரிக்வயர்ட், நாங்கள் கொடுத்துட்றோம். பட் லிவிங் இஸ் யுவர் எஃபர்ட், யூ மஸ்ட் லிவ் த டீச்சிங்ஸ். நன்றி பகவான். பகவான், அவேக்கனிங் மற்றும் என்லைட்டன்மெண்ட் இதை பற்றி விளக்கவும் பகவான். இந்த கேள்வியை பகவான் லண்டன்லேருந்து பபிஜி, விஜயாஜி, செந்துரஞ்சி இவங்க கேட்டிருக்காங்க பகவான். இப்போது ஒரு கார் இருக்கு வச்சுக்கோங்க, அந்த காரை நீங்கள் ஓட்டிகிட்டே போகிறீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் இன்ஜின் நீங்கள் ஆஃப் பண்ணிடுறீங்க. அந்த இன்ஜின் ஆஃப் ஆகிறது அவேக்கனிங். இன்ஜின் ஆஃப் பண்ணியாச்சு, மைண்டை ஒரு விதமாக ஆஃப் பண்ணியாச்சு, டீக்ளச் பண்ணிட்டோம். ஆனால் அந்த காரோட உடைய மொமெண்டம் இருக்குது இல்லைங்களா, கார் உடனே நிற்காது. கொஞ்சம் தூரம் போய் தான் நிற்கும் கார் வந்தது. கொஞ்சம் தூரம் போய் நின்றுடும் கார். அந்த மாதிரி அப்படியே நின்று போகிறது வந்து என்லைட்டன்மெண்ட்டு. அதுக்கு முன்னாடி நிற்கிறது வந்து இன்ஜின் மட்டும் ஆஃப் ஆகுது, அந்த மைண்டுடைய ஓட்டம் ஆஃப் ஆகுது, அது அவேக்கனிங். இருந்தாலும் அந்த பழைய மொமெண்டத்தால் இன்னும் கொஞ்சம் காலம் போயிட்டே இருக்கும். அது அப்படி சம்டைம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். அப்போ இந்த எண்ணெய் ஓட்டங்கள்லாம் கூட ரொம்ப ரேராக ஏதோ ஒரு நாளைக்கு 2 தாட்ஸ் அப்படி போயிட்டுருக்கோம். அது என்லைட்மெண்ட்டு ப்ளஸ் கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்ருக்கோம். அந்த மனுஷனுக்கு எல்லா விதத்துலையுமே ஹீல் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் பீப்புள். ஸோ அவேக்கனிங் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிடும். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன அப்புறம் அந்த என்லைட்மெண்ட் வந்துடும். நன்றி பகவான். பகவான், எவ்வாறு முக்தி அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமைகின்றது பகவான்? இந்த கேள்வியை பகவான் லண்டன்லேருந்து யோகராஜாஜி, ராதாஜி, ரவிஜி இவங்க கேட்டிருக்காங்க பகவான்.
எல்லா பிரச்சனைகளையும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டே போனோம்னா காஸ் எஃபெக்ட்டு இதுக்கு காரணம் அது காரணம் அப்படி போனோம்னா கடைசி காரணம் என்னென்னா த சென்ஸ் ஆஃப் செப்பரேஷன். நான் வேறு மிச்சமெல்லாம் வேறு, அதுதான் காரணம். அந்த செப்பரேட்னஸ் தான் செல்ஃபு. அந்த செல்ஃப் தான் எல்லா ப்ராப்ளம்ஸுக்கும் காரணம். அந்த செல்ஃப்காண்டி ஒன்று இல்லைன்னா ப்ராப்ளம்ஸே அங்கே இல்லை. அந்த செல்ஃப் எப்படி ரிமூவ் பண்ணுறது? அதுதான் அவேக்கனிங். when you get awakened அந்த செல்ஃப் போயிடுது. செல்ஃபு போயிட்டா பேசிக்காக ஆல் ப்ராப்ளம்ஸ் போயிடணும். ஆனால் அந்த கார் நிற்கணும் இல்லைங்களா? அந்த மாதிரி பாஸ் மொமெண்டம் இருக்குது, கர்மிக் மொமெண்டம் இருக்குது. அதனால் கொஞ்சம் காலத்துக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மூலமாக எல்லாமே கரைஞ்சி போயிடும். பிகாஸ் நோ ஃப்ரெஷ் கர்மா வில் பி அக்யூமுலேட்டடு. மைண்ட் சேட்டர்லாம் கம்மியாகிடும். ஸோ எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வந்து அவேக்கனிங். அந்த செல்ஃப் போயிடணும். செல்ஃப் தான் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பர்சனல் ப்ராப்ளம்ஸ், இண்டிவிஜுவல் ப்ராப்ளம்ஸ் இன் த ஃபேமிலி, ப்ராப்ளம்ஸ் இன் சொசைட்டி, ப்ராப்ளம்ஸ் இன் த வேர்ல்ட், ப்ராப்ளம்ஸ் பிட்வீன் கண்ட்ரீஸ், ப்ராப்ளம்ஸ் வித் ரிகார்ட் டு என்வாயன்மெண்ட். எல்லாத்துக்கும் காரணம் அந்த செல்ஃப் தான். அதை கட்டிட்டோம்னா இல்லை டிஸ்ட்ராய் பண்ணிடணும். அதுதான் அவேக்கனிங். நன்றி பகவான். பகவான், ஒன்னஸ் டெம்பிளின் முக்கியத்துவம் என்ன? அது எவ்வாறு மனிதனின் முக்திக்கு உதவி செய்கின்றது? பகவான், இந்த கேள்வியை பிரான்ஸ்லேருந்து கஜேந்தன்ஜி பிரபாஜி கேட்டிருக்காங்க. பகவான், ஒன்னஸ் டெம்பிள் வந்து சூரிய யந்திரத்துடைய 3 dimensional ப்ரொஜெக்ஷன். ஒரு எந்திரத்துக்குள்ளே போகிறோம் நாமோ. ஸோ ஒரு எந்திரத்துக்குள்ளே போகும்போது நம்மளோட குண்டலினி ஆக்டிவேட் ஆகுது, நம்மளோட சக்ராஸ் எல்லாம் they get activated. ஸோ யூ ஆர் மேட் ரெடி ஃபார் அவேக்கனிங். அதனால தான் நம்ம அந்த டெம்பிள் கட்டினது. அது கட்டினதுக்கு காரணமே என்னென்னா டு அவேக்கன் பீப்புள்ஸ் குண்டலினி அண்ட் டு ஆக்டிவேட் த சக்ராஸ். அதை வந்து அங்கே வர்றவங்களுக்கு மட்டும் ஆக்டிவேட் பண்ணலை, அங்கே வராதவங்களுக்கு கூட இட் இஸ் ஹெல்பிங். நீங்கள் கனடாவில் இருந்தால் கூட இட் வில் ரைஸ் யுவர் குண்டலினி, இட் ஆக்டிவேட் யூர் சக்ராஸ். அப்போ திங்க் பண்ணாலே போகிறோம், இட் வில் ஒர்க். பட் ஆக்சுவலாக அது உள்ளே வரும்போது இட்ஸ் வெரி வெரி இஃபெக்டிவ். நன்றி பகவான். பகவான், நேமத்தின் முக்கியத்துவம் என்ன? அது எவ்வாறு மனிதர்கள் அன்றாடம் சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர உதவி செய்கின்றது? பகவான், இந்த கேள்வியை பகவான் பிரான்ஸ்லேருந்து ராணிஜி தாரணிஜி கேட்டிருக்காங்க. பகவான், நம்முடைய நிறைய ப்ராப்ளம்ஸுக்கு காரணம் நம்முடைய ஆன்சிஸ்டர்ஸ் அங்கங்கே ஸ்டக் ஆகிட்ருக்காங்க. தி ஆர் ஸ்டக் இன் வேரியஸ் ரெல்ம்ஸ். யார்? நம்முடைய ஆன்சிஸ்டர்ஸ். சில டைமில் அந்த மாதிரி அவங்க ஸ்டக் ஆகிட்டா யூ மே ஹேவ் அ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். சம்டைம்ஸ் ஸ்டக் ஆகிட்டா யூ மே ஹேவ் அ ஹெல்த் ப்ராப்ளம். சம்டைம்ஸ் ஸ்டக் ஆகிட்டா யூ மே ஹேவ் அ கோர்ட் கேஸ். இந்த மாதிரி விதவிதமாக இட் வில் மேனிஃபெஸ்ட். ஏன்னா அவங்க ஸ்டக் ஆகிட்டாங்க. யார்? உங்களுடைய ஆன்சிஸ்டர்ஸ். நேமம் ஸ்பெஷலைசஸ் இன் கிளியரிங் யுவர் ஆன்சிஸ்டர்ஸ். உங்கள் ஆன்சிஸ்டர்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக கிளியர் ஆகிடுறாங்க நேமத்தில் போய் நீங்கள் வர்ஷிப் பண்ணிங்கன்னா. அந்த மாதிரி சப்போஸ் உங்கள் ப்ராப்ளம் இஸ் பீங் காஸ்ட் பை அன் ஆன்சிஸ்டர்னா அந்த ப்ராப்ளம் நேமத்தில் ஃபாஸ்ட்டாக கிளியர் ஆகிடும். சப்போஸ் யுவர் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இஸ் காஸ்ட் பை ஆன்சிஸ்டர்ஸ்னால் அதுக்கு நேமத்தில் போய் வர்ஷிப் பண்ணுறது பெஸ்ட்டு. இட் வில் குயிக்லி கிளியர் தட் ப்ராப்ளம். சப்போஸ் ஹெல்த் ப்ராப்ளம் இஸ் பிகாஸ் சம் ஆன்சிஸ்டர் இஸ் ஸ்டக்குன்னா அது நேமத்தில் போய் வர்ஷிப் பண்ணால் ஃபாஸ்ட்டாக கிளியர் ஆகிடும். நன்றி பகவான். பகவான், விழிப்பு நிலை அடைந்த பிறகும் மகாதீட்சை மற்றும் லெவல் 1 அம்மா பகவான் ப்ராசஸ், லெவல் 2 அம்மா பகவான் ப்ராசஸ் கலந்து கொள்வதின் அவசியம் என்ன பகவான்? அவேக்கன் ஆன பிறகும் இதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணால் உங்களுடைய லெவல்ஸ் கண்டிப்பாக இட் வில் க்ரோ மச் ஹையர். ஒவ்வொரு டைமும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஈவன் த சேம் திங் நீங்கள் கேட்டால் கூட யுவர் லெவல்ஸ் வில் கோ அப். நன்றி பகவான். பகவான், 2013 பகவத் சாட்சாத்கார ப்ராசஸ் தொடங்கும் என்று கூறினீர்கள் பகவான். அது எப்பொழுது தொடங்கும் பகவான்? அந்த ப்ராசஸின் முக்கியத்துவம் என்ன பகவான்? ப்ராசஸுடைய முக்கியத்துவம் வந்து டு மேக் யூ காட் ரியலைஸ்ட். பட் so far nothing has been decided about date and time and all those things. We'll soon let you know about it.